ஹாய்ஸ் நான் ஜெசோனா. நம்ம எல்லோருமே ஆவலோட இருக்கும். நம்ம தளபதி விஜயோட 69 படம் வந்து எடுக்க போறாங்களாம். அதனுடைய சின்ன அப்டேட்டை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல வந்து விஜய் வந்து எத்தனை கேரக்டர்ல நடிக்க போறாங்க, விஜயோட நடிகை யாரெல்லாம் நடிக்க போறாங்க, நம்ம தளபதி விஜயோட 24 வருஷம் கழிச்சு ஒரு நடிகை வந்து நடிக்க போறாங்களாம். அது யாரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம தளபதி விஜய் நடிச்ச லாஸ்டா இப்போ ரீசெண்டா படம் இறங்கிச்சுல கோட் திரைப்படம். அந்த கோட் திரைப்படத்துல வந்து வசூல் பாக்ஸ் ஆஃபீஸில் மொத்தம் எவ்வளோ வசூல் அடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல 7 நாள் ஆச்சு. 7 நாளுடைய மொத்த வசூல் வந்து 360 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா, பிரசாந்த், அப்புறம் வந்து லைலா, அப்புறம் வந்து ஸ்னேகா, இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டரில் நடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் மட்டும் இந்த நம்ம தளபதி விஜயோட லாஸ்ட் படத்து முந்தின படம்னால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் காட்சியில் கூட என்ன யாரை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, டான்ஸில் நம்ம த்ரிஷாவை கொண்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட் வந்து சிவகார்த்திகேயனை கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாத்துமே எல்லா ஆக்டர்ஸையும் மிக்ஸ் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தை கோட் படத்தை யார் எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெங்கட் பிரபு இயக்கத்தில் அது வந்து வெளியாச்சு. இதில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருந்தாரு. ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ட்ரிபிள் ஆக்ஷன் நம்ம நினச்சோம். ஏன்னா பையன் கேரக்டர் அந்த மாதிரிலாம் வந்துச்சு. ஆனால் அப்படி இல்லை, படத்தில் வந்து டபுள் ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ்கள் வந்து நடிச்சிருந்தாங்க. இதே மாதிரி நம்ம தளபதியோட லாஸ்ட் படம், அதாவது 69வது படம் வந்து எப்படி இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நடிகர்ஸ் வந்து செலிப்ரிட்டி எல்லாருமே வந்து நடிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதனால அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி கோட் படத்தில் தளபதி விஜய்க்கு வந்து டபுள் ஆக்ஷன் அப்புறம் டபுள் ஹீரோயினி இருக்காங்கள, அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு எடுக்க போகிற படத்தில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 7 அவதாரங்கிட்ட எடுப்பாங்க. அதாவது நிறைய கெட்டப்பில் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதனால அப்படி சொல்கிறாங்கன்னா, இனி தளபதி விஜய் வந்து இனி படமே நடிக்க போகிறதில்ல. இனி நடிக்கிற படம்னா லாஸ்ட் படமாக அவங்களுடைய கட்சி கொடியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக ஆட்சியில் நிற்க போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இவங்களுக்கு வந்து இதுதான் லாஸ்ட் படம். இந்த லாஸ்ட் படத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. அந்த லாஸ்ட் படத்தில் அவர் வந்து நிறைய கெட்டப்பில் வந்து நடிக்க போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய கெட்டப்பில் நடிக்கிறதுக்கு என்னென்ன கெட்டப்லாம் அவங்க நடிக்கலையோ அந்தந்த கெட்டப்லாம் நடித்து மக்கள் வந்து, அதாவது அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆவலோட இருக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கெட்டப்பில் நிறைய அவங்களுக்கு ஜோடியாக வந்து நடிகைகள் வந்து புது புது நடிகைகளாக இருக்கட்டும், யங் நடிகைகளாக இருக்கட்டும், இப்படி கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இனி தளபதி விஜய் நடிக்க இருக்கிற 69வது படம் யார் வந்து இயக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத். இவங்க தான் இந்த படத்தை வந்து இயக்க போகிறாங்களாம். அந்த படத்தில் வந்து இசை அமைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, அனிருத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து அனிருத்துக்கிட்ட வந்து பாடுறதுக்கு சொல்லிட்டோம். ஆனால் இந்த படத்துக்கு அனிருத் தான் பாடி தரது மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய அப்டேட்டு வெளிவந்துறதுக்கு நம்ம ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 24 வருஷம் கழிச்சு நம்ம விஜயோட நடிகையாக நடிக்க போகிற நடிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேற யாரும் இல்லைங்க, சிம்ரன் தான். எல்லாருமே என்ன நினச்சிருப்போம், ஃபுல்லாக த்ரிஷா தான் மைண்டுக்குள்ளே ஓட்டிகிட்ருப்போம். ஆனால் த்ரிஷா வந்து நடிச்சிட்டாங்க ஏற்கனவே. ஆனால் சிம்ரன் வந்து நடிக்க போகிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை எப்போ இயக்க போகிறதாட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 3ஆம் தேதி இதை இயக்க போகிறதாட்டும் அந்த சினிமா துறையிலேருந்து தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.
மேலும் மேலும் இது என்ன படம், இது படத்தோட என்ன டைட்டில் வைக்க போகிறாங்க, இது விஜயோட 69வது படம் எப்படி இருக்கும், ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து வெளியிடுறாங்களா, என்ன எப்படி கதையாக இருக்கும், அப்புறம் இது மட்டும் இல்லாமல் என்னென்ன நடிகைகள் வந்து நடிக்க போகிறாங்க, ஏற்கனவே சிம்ரன் நடிக்க போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.